லோன் உல்ஃப் மேட்ச் முடிச்சுட்டு பிஆர் போலான்னு பார்த்தா அவன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ரைஸ் கொடுத்துருப்பான். நம்ம அக்செப்ட் பண்ணி குரூப்பில் போயிருந்திருப்போம். நீ என்ன ப்ரோ சொல்கிறேன் எங்களுக்கு ஒன்றுமே புரியலன்னு கேட்டீங்கன்னா போன வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பாருங்க. அதோட பார்ட் 2 வீடியோ தான். அவன் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் பேசி டக்குன்னு லோன் உல்ஃப் வச்சு ஹெட்ஷாட் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பான். சரின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே போயிருந்திருப்போம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா தரமாக ஹெட்ஷாட் ஆச்சு அவனு இந்த இடத்துல அடிச்சிருந்திருப்போம். அதோட பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2 தான் வந்திருப்போம். இந்த ரவுண்டில் அவன் பார்த்தீங்கன்னா மனசில் பெரிய பிளேயர் நினச்சின்னு க்ளோவல் அது இதுன்னு போட்டு விளையாடி இருந்தாரு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 2 ட்ரை பண்ணோம். அப்புறம் பார்த்தா 3ஆவது ட்ரைலேயே அவனுக்கு ஹெட்ஷாட் அடிச்சிருந்தா அவனு இந்த இடத்துல அடிச்சிருந்திருப்போம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கறதுமே நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா சுத்தமாக டவுன்ல இருக்குது. ஸோ வீடியோ பார்க்கறது நீங்கள் எல்லாம் லைக் பண்ணிட்டு ஒரே சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 3 தான் வந்திருப்போம். இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம தான் கண்ணு சூஸ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். நம்ம டெசரிக்கில் எடுத்துருப்போம். அப்படியே எனிமி அடிக்கலாம்னு சொல்லிட்டு வந்தால் அவன் தரமாக மூவ்மெண்ட்லாம் குத்துருப்பான். நம்ம சிட்டிங் போட்டு தரமாக அடிச்சு அவனு இந்த இடத்துல அடிச்சிருந்திருப்போம். அதோட பார்த்தீங்கன்னா நம்ம ரவுண்ட் 4 தான் வந்திருப்போம். இந்த ரவுண்ட்லேயும் நம்ம சேமாக தான் அடிச்சிருந்திருப்போம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணியிருந்தோம் செட் ஆகலன்னு சொல்லிட்டு நம்ம சிட்டிங் போட்டு தரமாக அடிச்சிருந்திருப்போம். அதோட பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் ரவுண்ட் தான் வந்திருப்போம். இவன் இந்த மேட்ச் ஜெயிக்க விட கூடாதுன்னு சொல்லிட்டு தரமாக மூவ்மெண்ட்லாம் குத்து விளையாடி இருந்தான். அவனு தரமாக மூவ்மெண்ட்லாம் குத்துருப்பான். க்ளோவில் போட்டு தரமாக அடிச்சு இந்த மேட்ச் நம்ம பயமாக அடிச்சிருந்திருப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. ஸோ பாய், அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.